So this is 10th standard, 8th unit, statistics and probability. So in the statistics and probability, first two exercise statistics படிக்கிறோம். So first exercise 8.1ல range, variance and standard deviation பார்க்குறோம்னு சொல்லியிருந்தேன் previous videoல. So first range ஓட formula என்னன்னா largest value minus smallest value. Datas கொடுத்திருந்தாங்கன்னா அதுல largest value என்ன, அதுல இருந்து smallest value subtract பண்ணும். So mathematical symbol is R equal to L minus S. Then second one, variance equal to standard deviation squared. SD square na standard deviation squared. Standard deviation ஓட symbol இது sigma அப்படின்னு சொல்றது. Okay, sigma squared. Variance is nothing but sigma squared. Then standard deviation எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபுல்லா நம்ம standard deviation calculate பண்றது தான் நம்ம இந்த exercise ஃபுல்லா பார்க்குறோம். So standard deviation, calculation of standard deviation. So calculation of standard deviationல two types of data இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ungrouped data and grouped data. grouped dataல தான் அது ரெண்டுமே வரும் இல்லையா. grouped dataல class interval இல்லாம frequency distribution, discrete distribution வரும் and continuous distribution வரும் grouped dataல. ungrouped dataனா only x values, இங்க வந்து x and f இருக்கும், class interval and f இருக்கும். ஸோ அன்குரூப்டு டேட்டாவில் 4 டைப்பில் 4 டைப்ஸில் நம்ம வந்து இங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் மெத்தட், செகண்ட் ஒன் மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். 4 டைப்ஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். குரூப்டு டேட்டாவில் மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட், இந்த 3 மெத்தட்ஸ்லையும் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் டேக் லாங் டைம். ஓகே, ஸோ நம்ம டைம் சம் ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ நம்ம கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போடுறதுல கிளாரிட்டி இதெல்லாம் பக்காவாக வச்சுக்கிட்டாதான் இந்த சம்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். டைம் எடுத்துக்கும், ஃபார்முலாஸ் கிளியராக இருக்கணும், எந்த டைப்பில் நம்ம போடலாங்கிற ஒரு ஐடியா நம்ம கிளியராக வச்சுக்கிட்டா இந்த சம்மை டக்குன்னு அட்டன் பண்ணலாம். இல்லைன்னா இட் வில் டேக் லாங் டைம். ஸோ டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்னா இது வந்து ஒன்லி அன்குரூப்டு டேட்டாவில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் xi squared divided by n minus summation xi by n the whole squared. xங்கிறது வந்து கொடுத்திருக்கிற x values, nங்கிறது small nங்கிறது அந்த number of observations, எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அதனோட டோட்டல் நம்பர், அவ்வளோதான். ஸோ ஸ்மால் என் வந்துச்சுன்னா அது வந்து அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அப்போ டினாமினேட்டரில் ஸ்மால் என் வரும். ஓகே, தென் மீன் மெத்தட். அடுத்தது மீன் மெத்தட். மீன்னா என்ன, எக்ஸ் பார் வருது. ஸோ அப்போ எக்ஸ் பார் வரும், அங்கே வந்து எக்ஸ் பார் வந்துச்சுன்னா அது வந்து மீன் மெத்தட். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர்டு பை என். ஸோ இங்கே டிஐ அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே எக்ஸ் பாருங்கிறது என்ன, எக்ஸ் பாருங்கிறது மீன். ஓகே, எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணியிருப்போம், அதுதான் இங்கே எக்ஸ் பார். இது மீன் மெத்தட், சமேஷன் டிஐ ஸ்கொயர்டு பை என். இப்போ இது அன்குரூப்டு டேட்டாவில் இந்த ஃபார்முலா, என் ஸ்மால் என் வந்தாலே அது அன்குரூப்டு டேட்டான்னு சொன்னேன். ஒன்லி எக்ஸ் வேல்யூஸ் தான் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இங்கே வராது. ஸோ இங்கே அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டு. எஃப் ஒன்று சேர்ந்து வரும், அவ்வளோதான். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டு பை கேபிட்டல் என். இங்கே கேபிட்டல் என்னங்கிறது சமேஷன் எஃப்ஐ, சமேஷன் எஃப்ஐ. ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் என். என்னன்னு சொல்லலாம், நம்ம இங்கே டைரக்டாக சமேஷன் எஃப்ஐன்னு சொல்லிக்கலாம், இல்லை என்னன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது வந்து குரூப்டு டேட்டாவில். குரூப்டுன்னு சொன்னாலே அங்கே ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக வரும். ஸோ இங்கே எக்ஸ்ஐங்கிறது என்ன, மீன் மெத்தட் அப்படிங்கிறனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஓகே, மீன்னாலே அங்கே எக்ஸ் பார் வந்திருக்கும். இங்கே என்னங்கிறது சமேஷன் எஃப்ஐ. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் அசியூம்டு மீன் மெத்தட். அசியூம்டு மீன் மெத்தடில் ஹவு டு ஃபைண்ட் standard deviation sigma. So standard deviation sigma equal to root of summation di squared by n minus summation di by n the whole square. So இங்க assumed mean methodங்கிறனால என்ன வரும், இங்க assumed mean இருக்கும். assumed meanங்கிறது a அப்படின்னு டினோட் பண்றோம். ஓகே, கொடுத்திருக்கிற டேட்டால இருந்து எக்ஸ் வேல்யூஸ்ல இருந்து நம்ம ஒரு வேல்யூவை வந்து assumed மீனா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க எக்ஸ் பாருங்கிறது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா கிடைக்கிறது. அவங்க கொடுத்திருக்கிற
டேட்டால இருந்து நம்ம சூஸ் பண்றது வந்து assumed mean. ஓகே, ஸோ அப்போ என்னன்னு இருக்கும்போது அப்போ என்ன சொன்ன ஸ்மால் என் வந்துச்சுன்னா அது அன்குரூப்டு டேட்டாவோட ஃபார்முலா சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் ரூட்டில் எழுதுறோம். ஓகே, தென் சமேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு இதுவே தான் என்ன சொன்னேன் எஃப்ஐ வரும்னு சொன்னேன் அதே தான் summation fi di squared by summation fi minus summation fi di by summation fi the whole squared. இங்க நான் n க்கு பதிலா fi ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, n ன்னு எழுதிக்கலாம் fi ன்னு எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். summation di equal to xi minus a. எதுக்கு a ன்னு எழுதணும்? இங்க assumed mean apply பண்றதுனால a ன்னு எழுதணும். ஓகே, next step deviation method. Step deviation method na அங்க என்ன வந்துரும்? class intervals வந்துரும். So standard deviation sigma equal to c into இங்க class interval வந்து ungrouped dataல class interval கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாவை பார்த்து 5 போகுதா இல்ல 10 போகுதா டேட்டாஸ் 5 10 15 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 5 போச்சுன்னா அந்த கிளாஸ் இன்டர்வல்ல வந்து 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, அது டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டாஸ். ஸோ கிளாஸ் இன்டர்வல் சிக்மா ஈக்குவல் டு சி இன்டூ ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் வேர் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. xi மைனஸ் ஏ அசியூம்டு மீனால மைனஸ் பண்ணிட்டு கிளாஸ் இன்டர்வலால டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் இங்கே டிஐ அப்படின்னு சொல்றது. ஓகே, இது வந்து அன்குரூப்டு டேட்டால. இப்போ குரூப்டு டேட்டால என்ன வரும்? எஃப்ஐ வந்துடும், அவ்வளோதான். ஸோ சமேஷன் சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ சி இஸ் நத்திங் பட் கிளாஸ் இன்டர்வல். சி இஸ் நத்திங் பட் கிளாஸ் இன்டர்வல். ஓகே, class interval summation c into root of summation fi di squared divided by summation fi minus summation fi di the whole square divided by summation fi. எல்லாமே இதே ஃபார்முலாஸ் தான். assumed மீனா இருந்துச்சு சொன்னா xi minus ஏன்னு வரும், மீனா இருந்துச்சுன்னா xi minus x பார்னு வரும், அவ்வளோதான். ஓகே, இங்க di அப்படிங்கிறது என்ன? இங்க ஸ்டெப் டீவியேஷனுங்கிறதுனால டிவைடட் பை ஏ வரும். xi minus a divided by c where n is summation fi and c is class interval. Okay, that's all. Thank you. இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக கரெக்டாக கிளியராக நீங்கள் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸசைஸில் சம் அட்டன் பண்ண முடியும். ஃபார்முலாஸ் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தட்ஸ் ஆல்.